ஹாய், நான் அருண்குமார். இன்றைக்கி நம்ம இந்த பெல் கொஷின் பேப்பர் சீரீஸில் ஒரு 15 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தோன்னா நம்மளை வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்னதுன்னா 16t டிவைடட் பை πd கியூப். நமக்கு வந்து டீயை தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே. டி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா எம் ஸ்கொயர், இது ஆக்சுவலி வந்து டி ஈக்குவலண்ட் எம் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர். நமக்கு எம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது பெண்டிங் மொமெண்ட் வந்து 300 கிலோ நியூட்டன் மில்லிமீட்டர். ஸோ நான் 300 நியூட்டன் மீட்டர்னே போட்டுக்கிறேன், ரெண்டு ஒன்று தான். 300 ஸ்கொயர் ப்ளஸ் 200 ஸ்கொயர் டார்க் வந்து. இது ரெண்டுத்தையும் நான் இங்கே பண்ணேன்னா 360.55 அப்படின்ட்டு எனக்கு டார்க் ஈக்குவலண்ட் கிடைக்கிது நியூட்டன் மீட்டர் டேர்ம்ஸில். இப்போ எனக்கு டார்க் அதாச்சும் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 16t πd கியூப். எனக்கு ஆன்சர் வந்து எல்லாமே அவன் மெகா பாஸ்கலில் கேட்டிருக்கான். ஸோ நியூட்டன் மில்லி மீட்டர் நான் போட்டுக்கிறேன், இன்ட்டு 10³ பண்ணிக்கிறேன். பை டி வந்து எனக்கு 50 கியூப். எனக்கு வந்து 14.69 மெகா பாஸ்கல் அப்படின்ட்டு எனக்கு வேல்யூ கிடைக்குது. ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சம்மில் பார்த்தோன்னா நம்மளை வந்து ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிலிண்டர் இருக்குது, அது வந்து ரஃப் சர்ஃபேஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதோட சென்டரில் வந்து நான் ஸ்ப்ரிங்கை அட்டாச் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் வேல்யூ எல்லாமே நம்ம கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு நான் ஜென்ரலைஸ்டாக போடுறேன். என்னோடய வைப்ரேஷன் பேஸ் பண்ணி போகிற சம் என்னதுன்னா, லைக் நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னா ஐ தீட்டா டபுள் டேஷ், அதுக்கப்புறம் சிஏ ஸ்கொயர் தீட்டா டேஷ் கேபி ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கேடி தட் ஆப்ஷனல் ஸ்ப்ரிங் இன்ட்டு தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் எம்ஜிஎல் ஈக்குவல் டு 0. இந்த எம்ஜிஎல் வந்து வெர்டிக்கல் நமக்கு மட்டும் வரும். இப்போ இந்த இடத்துல எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை தான் நான் மாஸ் ஈக்குவலண்ட் அப்படின்ட்டு எடுத்துப்பேன். இந்த இடத்துல எனக்கு ஐ என்னது 1/2 எம்ஆர் ஸ்கொயர். அது வந்து சென்டரில், பட் ஆனால் அது பிளேஸ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தா இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் வந்து இங்கே தான் இருக்குது. இதுக்கு நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் வந்து இங்கே அப்ளை ஆகும். எவ்வளோ தள்ளி இருக்குது, நம்ம வந்து எம்ஆர் ஸ்கொயர்ன்ற டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்குது. ஸோ 3/2 எம்ஆர் ஸ்கொயர் தான் வந்து எனக்கு மாஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கே வந்து கேஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். ஏன்னா இன்ஸ்டன்டேனியஸ் சென்டர் ஆர் டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்குது. இப்போ எனக்கு ஒமேகா என்னோட வேல்யூ வந்து என்னதுன்னா k/m அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரேடியன் பர் செகண்ட் இருக்கும், பட் ஆனால் வந்து ஹர்ட்ஸில் கேட்டிருக்கான். அப்போ அதை எஃப்என்னு போட்டு 1/2π நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் k/m-ஓட. 1/2π k ஈக்குவலண்ட் எனக்கு என்னது கேஆர் ஸ்கொயர், அப்புறம் 3 × 2 எம்ஆர் ஸ்கொயர். எனக்கு ஆர் ஸ்கொயர் போயிடும். எனக்கு 2k/3m அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வரும். கேக்கு வேல்யூ அவன் என்ன கொடுத்துருக்கான்னா 6 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் எம்மோட வேல்யூ வந்து 7 kg அப்படின்ட்டு கொடுத்துருக்கான். இப்போ நான் ரெண்டுத்தையும் இங்கே அப்ளை பண்ணி நான் வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்கிறேன். 2 × 6000 டிவைடட் பை 3 × 7, இதுக்கு ரூட் எடுத்துகிட்டு டிவைடட் பை 2π. எனக்கு வந்து 3.8 ஹர்ட்ஸ் அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வருது. ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர், 3.8 ஹர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நான் வந்து இதை ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக நான் மாற்றிடுறேன். இங்கே வந்து எனக்கு இப்படி ஒரு லோடுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லோடு இருக்குது.
இது வந்து எங்கே இருக்குன்னா எக்ஸாக்ட்லி 2 மீட்டரில் இருக்குது ஃப்ரம் ஏ. அதுக்கப்புறம் இது வந்து சியிலிருந்து இந்த லோடு வந்து சியிலிருந்து எனக்கு 0.5 டிவைடட் பை 3 அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. 0.16 ப்ளஸ் 3 வந்து 3.16 மீட்டர் தூரத்தில் இருந்து ஏலேருந்து இருக்குது. அதாச்சு இந்த லோடிங். இப்போ இந்த லோடோட இன்டென்சிட்டியை நான் கால்குலேட் பண்ணுறேன். 1/2 இன்ட்டு 7.2 இன்ட்டு 3, அது வந்து 10.8 அப்படின்ட்டு வருது. அதுக்கடுத்தது வேல்யூ வந்து 1/2 இன்ட்டு 7.2 இன்ட்டு 0.5, அது வந்து 1.8 அப்படின்ட்டு வருது. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணனா அதுதான் RA ப்ளஸ் RB வேல்யூவாக இருக்கும். RA ப்ளஸ் RB வேல்யூ வந்து எனக்கு 12.6 கிலோ நியூட்டன் வேல்யூவாக இருக்குது. இப்போ நான் மொமெண்ட் அட் ஏ வந்து 0 அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் வரும்னா, ஒன்று வந்து 10.8 இன்ட்டு 2, அதுக்கப்புறம் 1.8 இன்ட்டு 1.8 இன்ட்டு 3.16 அப்படின்ட்டுருக்கு. இஸ் ஈக்குவல் டு ஆர்பி வேல்யூ வந்து 3.5, ஆர்பி இன்ட்டு 3.5. இப்போ இதோட ஆர்பி வேல்யூ வந்து எனக்கு பண்ணனா 7.8 கிலோ நியூட்டன் அப்படின்ட்டு வரும். ஸோ ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பியில் போட்டு நான் ஆர்ஏவை கண்டுபிடிச்சிடுறேன். ஆர்ஏ வேல்யூ வந்து எனக்கு 4.8 கிலோ நியூட்டன் அப்படின்ட்டு வரும். அவன் என்ன கேட்டிருக்கான், ஜீரோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஜீரோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது எந்த இடத்துல நடக்கும்னா, நமக்கு வந்து மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னா, இதை வந்து ஒரு எக்ஸுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அது வந்து எங்கே இருக்குன்னா ஆர்ஏ இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு இடத்துல இருந்து எனக்கு இந்த ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது. 1/2 இன்ட்டு 7.2 இன்ட்டு 7.2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2x/3. இதை போட்டேன்னா எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தெரியும். அதுதான் வந்து ஜீரோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோடான இடம், பாயிண்ட், அந்த லொக்கேஷன். 1/2 7.2 டிவைடட் பை RA வந்து 4.8. நான் இப்படி கொண்டு வந்துடுறேன். எனக்கு வந்து 1.33 4.8 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 3.6 இன்ட்டு 2/3 எக்ஸ் ஸ்கொயர். எனக்கு எக்ஸ் இதுவும் போயிடுச்சு. எனக்கு 4.8 இன்ட்டு 3 டிவைடட் பை 7.2. எனக்கு வந்து எக்ஸாக்ட்லி 2ன்னு வருது எக்ஸோட வேல்யூ. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து எனக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோவாக இருக்குது. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. இது வாங்கி போட்டுருங்க. பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0. இங்கே ஆக்சுவலி டியூட்டி சைக்கிள் கேட்டிருக்காங்க. டியூட்டி சைக்கிள்னு இருக்கிறது வந்து ஆர்க் ஆன் டைம் டிவைடட் பை டோட்டல் டைம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆர்க் ஆன் டைம் இங்கே என்னதுன்னா 5 minutes அப்படின்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் டைம் வந்து 10 minutes, 5/10. இதோட பர்சன்டேஜ் வேல்யூ தான் 5/10. அப்போ 1/2 50% அப்படின்ட்டு வரும். அதுதான் வந்து டியூட்டி சைக்கிளோட பர்சன்டேஜ். இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு வந்து மொமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ சர்க்குலர், ஓகே, ஸ்கொயர் டு சர்க்குலர் கேட்டிருக்காங்க. எம் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு செக்ஷன் மாடுலஸ். ஸோ எம் ஆஃப் ஸ்கொயர் டிவைடட் பை எம் ஆஃப் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு z ஆஃப் ஸ்கொயர் டிவைடட் பை z ஆஃப் சர்க்கிள். z ஆஃப் ஸ்கொயர் எனக்கு என்ன வரும், அவன் வந்து சைடை வந்து டீன்ட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் d³ டிவைடட் பை 6, அதுதான் வந்து செக்ஷன் மாடுலஸ் ஆஃப் ஸ்கொயர். இதே சர்க்கிளுக்கு வந்து πd³ டிவைடட் பை 32. எனக்கு d³ போயிடும். அதுக்கப்புறம் 32 வந்து மேலே போயிடுச்சு. எனக்கு வந்து கீழே π
இன்ட்டு 6 இருக்குது. இதை நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்து 16 டிவைடட் பை 3π அப்படின்ட்டு எனக்கு கிடைக்கும். அவன் கேட்டிருக்க ரேஷியோ வேல்யூ வந்து. ஸோ ஆப்ஷன் 1 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தோன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் இன் லிக்விட் வேப்பர் மிக்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு டிஎஸ் டயக்ராமு. இதுதான் வந்து டிஎஸ் டயக்ராம். இது வந்து இந்த சைடு வந்து சேச்சுரேட்டட் லிக்விட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இடம் பேர் வந்து சேச்சுரேட்டட் வேப்பர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிட்டிக்கல் பாயிண்டில் நமக்கு வந்து ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்கும், சேச்சுரேட்டட் லிக்விடும் சேச்சுரேட்டட் வேப்பருமே. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளை வந்து கட் ஆஃப் ரேஷியோ கேட்டிருக்காங்க. கட் ஆஃப் ரேஷியோ இதுக்கு எப்படி நம்ம சால்வ் பண்ணோன்னா, இது வந்து கட் ஆஃப் ரேஷியோ -1, கம்ப்ரெஷன் ரேஷியோ -1 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் வி ஸ்ட்ரோக். நமக்கு வந்து கட் ஆஃப் ரேஷியோ தான் தெரியாது, ஸோ அது -1ன்னு போட்டுக்கிறேன். நமக்கு வந்து கம்ப்ரெஷன் ரேஷியோ வந்து 16 சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த இடத்துல 15 ஆகிடும். பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து 8%, அப்போ 8/100 நான் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து இது 8/100 × 15 வந்து 1.2 அப்படின்ட்டு கிடைக்கும். +1 அதை இந்த -1 எப்படிக்கா போயிடுது, எனக்கு வந்து 2.2 அப்படின்ட்டு கிடைக்கிது. ஸோ ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். எனக்கு இந்த இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் பக்லிங் லோடு கேட்குறாங்க. ஆக்சுவலி பக்லிங் லோடு வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபெக்டிவ் லென்த் ஸ்கொயராக இருக்கும். இது வந்து போத் ஹிஞ்சுடு கேஸுக்கும் போத் கிளாம்ப்டு கேஸுக்குமே ரேஷியோ கேட்குறாங்க. ஹிஞ்சுடு அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இது வந்து போத் கிளாம்ப்டு. நான் இப்படி போட்டேன்னா எனக்கு எல் கிளாம்புக்கு வந்து L/2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ L/2 ஸ்கொயர். எல் ஹிஞ்சுடுக்கு வந்து அப்படியே தான். இதை நான் ரேஷியோ எடுத்தேன்னா எனக்கு வந்து 1/4 அப்படின்ட்டு வரும். அதாச்சும் 0.25. அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் 1. இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு வந்து 0 டென்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதே வெக்டார் குவான்டிட்டி வந்து 1 டிகிரி டென்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ப்ரெஷர் பார்த்தோன்னா ஆக்சுவலி ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ அது வந்து 0 ஆர்டர் டென்சர். அதுக்கப்புறம் இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் த ஓரியன்டேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் ஆன் விச் இட் ஆக்ட்ஸ். அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். அண்டு தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்னு பார்த்தா இது ரெண்டும் தான். இங்கே வந்து அட்வான்ஸ்டு மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது மாடர்னாக வர டெக்னாலஜி பேர் வந்து அன்கன்வென்ஷனல் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அதை நான் ட்ரெடிஷ்னல் அப்படின்ட்டு சொல்லலாம். இங்கே பார்த்தோன்னா அன்கன்வென்ஷனல் கொடுக்கலாம், நான் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 தான் இங்கே வந்து கரெக்டான ஆன்சர். இந்த சம்மில் பார்த்தோன்னா எனக்கு வந்து இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் யாராவது தெரிஞ்சால் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு வந்து வேவ் ஆஃப் ரேடியேஷன் ஆஃப் 35 ரேடியேஷன் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் அண்ட் டிரான்ஸ்மிசிவிட்டி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து 0.35 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிசிவிட்டி வந்து 0.25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட் என்னதுன்னா ஆல்ஃபா, அதாச்சும் அப்சார்விட்டி ப்ளஸ் ரிஃப்ளெக்டிவிட்டி ப்ளஸ் டிரான்ஸ்மிட்டி வந்து 1 இருக்கும். இப்போ நான் இதை அப்படியே சால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்து இதோட வேல்யூ கிடச்சிடும். அதாவது 0.4 அப்படின்ட்டு கிடைக்கும். பை கிர்ச்சாஃப் லா பார்த்தோன்னா அப்சார்விட்டியும் இந்த எமிசிவிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ 0.4 தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சம்மில் பார்த்தோன்னா நம்மளை வந்து P ஆஃப் ஏர் கேட்டிருக்காங்க. அதான் ப்ரெஷர் இன் ஏர். நான் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் கீழே போகிறேன், அதனால் ப்ளஸ் வரும். P ஆஃப் ஏர் ப்ளஸ் ρA GH1. அதுக்கப்புறம் நான் மேலே போகிறேன். எனக்கு வந்து மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் இன்ட்டு G இன்ட்டு H2 ப்ளஸ் அதுக்கப்புறம் எனக்கு கீழே வரேன். எனக்கு வந்து வாட்டர் இன்ட்டு G இன்ட்டு அவன் ஏன்ட்டு கொடுத்துருக்கு, அது ஏ. நான் வந்து இதை
ஆக்சுவலி இதை வந்து நான் ஏ அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். மைனஸ் மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் இன்ட்டு ஜி இன்ட்டு டி. டின்ட்டு வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். அதாச்சும் ஏன்றது வந்து இது, டின்னு இருக்கிறது வந்து எனக்கு இது வந்து ஏ ப்ளஸ் வாட்டர் இன்ட்டு ஜிபி பின்னு இருக்கிறது வந்து எனக்கு இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நான் பின்ட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது இருந்து இது வரைக்கும் நான் சின்ட்டு எடுத்துக்கிறேன். தென் எல்லாத்தையும் அப்படியே போட்டு சால்வ் பண்ணேன்னா எனக்கு வந்து பிஆர் வேல்யூ வந்து எனக்கு 190.31 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குது. ஏன்னா ஓப்பனாக இருக்குது, அதனால தான் நான் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு போட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு n வந்து 0.5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. T1 வந்து 180 மினிட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. V1 வந்து 18 மீட்டர் பர் மினிட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு T2 வேல்யூ வந்து 45 மினிட்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் V2-வை நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதை பேஸ் பண்ணி 18 into 180.5 is equal to V2 into 45 power 0.5. இதை நான் கொண்டு வந்தேன்னா 18 into 180 divided by 45 வந்து 4ன்ட்டு வரும். 4 இப்போ எனக்கு 36 அப்படின்ட்டு வரும் ஆன்சர். V2 வந்து 36 மீட்டர் பர் மினிட் அப்படின்ட்டு இருக்கும். ஆப்ஷன் 1. ஸோ நான் இன்றைக்கி பார்த்த 15 கொஷின்ஸும் வந்து சால்வ் பண்ணிட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.